யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இன்னைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையாகிய பைபிள் தான் சத்தியம். வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் விடுதலை அடைவீர்கள். வேதத்தை நீங்கள் உங்கள் கண்கள் பார்க்கும்போது, வேதத்தின் மகத்துவங்களை உங்கள் கண்கள் பார்க்கும்போது, உங்கள் இருதயம் அதை பார்க்கும்போது பரிபூரணமான விடுதலை உங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரத்திலும் இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய வசனம் தான் சத்தியம். அதனால தான் பைபிளை வாசிக்கணுங்கிற. நிறைய பேருக்கு பைபிள் படிக்கிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி வேதத்தை படிக்க வேண்டும். திரும்ப ஒரு தடவை அந்த வசனத்தை வாசிக்க. யோவான் 17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனம்தான் சத்தியம். இன்னைக்கு விடுதலையை தரக்கூடிய சத்தியம். அந்த சத்தியம் என்ன அப்படின்னா வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் படிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் யோசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நேசிக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் அப்படி தேவனுடைய வார்த்தையை வாசித்து நேசித்து யோசிக்கிறீர்களோ, அப்பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களை முழுமையாக எல்லாவித கட்டுகளிலும் இன்றைக்கு விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. எதிலிருந்து தேவனுடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்குகிறது என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். கவனிச்சிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை உங்களை எதிலிருந்து விடுதலையாக்குகிறது என்றால், முதலாவது பாவத்தில் இருந்து. இந்த வேத புஸ்தகத்தை யார் ஒருவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார்களோ, அப்பொழுது இந்த வேத புஸ்தகம் அவர்களுக்கு ஒரு விடுதலை தருகிறது. முதல் விடுதலையாக அவர்களுக்கு என்ன தருகிறது என்றால், அவர்களுடைய பாவத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலையை தேவனுடைய வார்த்தையாகிய சத்திய புஸ்தகமாகிய வேத புத்தகம் தருகிறது. வேதத்தை ஒரு மனிதன் வாசிக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற பொய்யிலிருந்து அவனை விடுதலை தருகிறது. வேதத்தை ஒரு மனிதன் வாசிக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற கோபம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து அவனை விடுதலையாக்குகிறது. வேதத்தை வாசிக்கக்கூடிய மனிதனை விபச்சார சிந்தையிலிருந்து விடுதலையை தருகிறது. வேதத்தை வாசிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையை தருகிறது. வேதத்தை வாசிக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த வேத புஸ்தகம் சிகரெட் புகைப்பழக்கத்திலிருந்து விடுதலை தருகிறது. இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பாவ சாபங்களிலிருந்தும் மனிதனை விடுதலையாக்குவது இந்த வேத புத்தகம் ஒன்றால் மட்டும்தான் முடியும். ஆகவே தான் இந்த வேத புத்தகத்தை வாசிக்கிறவர்களும் யோசிக்கிறவர்களும் நேசிக்கிறவர்களும் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். பாவத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வேதம் மனிதனை விடுதலையாக்குகிறது.